ஹலோ மக்களே, வெல்கம் டு தஞ்சை தோழி. வெந்தய களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1 டம்ளர் அரிசின்னா 2 ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் கூட போடலாம். இந்த மாதிரி மாவு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமேட்டு வெல்லத்தை பொடிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி எல்லாம் கரைச்சதுக்கப்புறமேட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் ஏற்றிக்கோங்க. நல்லா கைவிடாமல் நல்லா கிளறுங்க. நல்லா திக்காக மாற ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் மாறுற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு நல்லா சூப்பராக வெந்து வரும். இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூடாது. அதுதான் கரெக்டான பதம். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம சேர்க்கும் போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். எலும்புக்கு வலு கொடுக்கும். இந்த மாதிரி வெந்தயக்களியில் கொஞ்சோண்டு ஹோல்ஸ் போட்டு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை ஆரோக்கியமான உணவை உங்களோட உணவில் எடுத்து